ராஜாக்கள். ஆமேன். 18ஆம் அதிகாரத்தினுடைய 43வது 44வது வசனத்தை வாசிக்க போறோம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம். ஆமேன். 43வது வசனத்தை 44வது வசனம். தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றும் இல்லை என்றான். நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்றான். 7ஆம் தரம் இவன், இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளம் கை அத்தனை சிறிய மேகம் எழும்பி இருக்கிறது என்றான். அப்பொழுது அவன், நீ போய் ஆகாபை நோக்கி, மழை உம்மை தடை செய்யாதபடி ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றான். ஆண்டவருடைய பிள்ளைகளே, கிட்டத்தட்ட ஒரு 3.5 வருஷமா இந்த தேசத்துல மழை சுத்தமா இல்லாம இருக்குது. அதனால எல்லா விவசாயங்களும் கெடுக்கப்பட்டு ஜனங்கள் பெரிய சிறுமையை அனுபவிச்சு சாப்பிட்றதற்கு வழி இல்லாம ஊரே என்னவா இருக்குன்னா ரொம்ப பஞ்சமா இருக்குது. அவங்க மழையை பார்த்து கிட்டத்தட்ட 3.5 வருஷமா மழை இல்லை. ஆனா ஆண்டவர் தீர்க்கதரிசியை பார்த்து சொல்றாரு, இல்ல நான் உனக்கு மழை தருவேன், மழை வரும். அந்த மழையினுடைய இரைச்சல் அவனுடைய காதுகளிலே கேட்கிறது. ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில 2 ரொம்ப அவசியமான ஒன்று என்னன்னா, நம்முடைய கண்கள் ரொம்ப அவசியமான ஒன்று, அதே போல நம்முடைய காதுகள் ரொம்ப அவசியமானது. ஆண்டவருடைய அற்புதத்தை நீங்க பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா உங்களுடைய கண்ணு ரொம்ப தெளிவா இருக்கணும். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் நமக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிறவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை. அப்போ சில காரியங்கள் நம்முடைய காதுகளிலே தொனிக்கப்படாது, சில காரியங்கள் நம்முடைய கண்ணுக்கு தெரியாது. ஆனா ஆவிக்குரிய கண்களால ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை ஒரு தேவனுடைய பிள்ளை பார்க்கணும். நம்ம நிறைய பேர் என்ன நினைப்போம் அப்படின்னா, நம்முடைய கண்ணுல எதை பார்க்கிறோமோ அதை தான் நம்ம நிறைய பேர் பேசுவோம். நம்முடைய கண்ணுல பார்க்கிற பிரச்சனை, நம்முடைய கண்ணுல பார்க்கிற சூழ்நிலைகள், நம்முடைய கண்களில் பார்க்கிற எதிர்ப்புகள், இது எல்லாத்தையும் நம்ம நிறைய பேர் பேசுவோம். ஆனா ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய மாம்சத்திலே இருக்கிற கண்கள் பார்க்கிற சூழ்நிலையை பற்றி நீங்க இனி பேசாம எதை குறித்து பேசணும்னா, ஆண்டவர் உங்களுடைய சிந்தனைக்குள், உங்கள் தரிசனத்துக்குள் அவருடைய வார்த்தையை உங்களுடைய காதுகளிலே கேட்டு அதன் மூலமா நீங்க பேசுறீங்க பாருங்க, அந்த பேச்சு உங்களுக்கு ஒரு பெரிய விசுவாசமாய் அற்புதமாய் நடக்கும். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில கண்கள், காது ரொம்ப அவசியமானது. ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தை நம்ம கேட்கணும். பிசாசுனுடைய வார்த்தையை நம்ம கேட்க முடியாது. சில நேரத்தில் மனுஷனுடைய வார்த்தையை கேட்க முடியாது. தாவீது கோலியாத்தை ஜெயிக்கிறதற்கு அவன் எடுத்துக்கொண்ட 2 மிகப்பெரிய ஆயுதம் என்னன்னா, ஒன்னு கண்ணு தான். அங்க இருக்கிற அத்தனை பேரும் கோலியாத்தை அவங்க எப்படி பார்க்கறாங்கன்னா, ராட்சதனா பார்க்கறாங்க, ஒரு பெரிய யுத்த வீரனா பார்க்கறாங்க, பெரிய கட்சியோட நிக்கிறவனா பார்க்கறாங்க. ஆனா தாவீது அப்படி அல்ல. அந்த கோலியாத்தை விட ஒரு பெரிய தேவன் தனக்காக நிற்கிறத தன்னுடைய கண்களால் அவன் பார்க்கிறான். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு ஆண்டவருடைய பிள்ளையை, கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, உங்களுடைய கண்களுடைய பார்வையை நீங்க மாற்றி பாருங்க. உங்க கண்ணுக்கு முன்னாடி உங்க பிரச்சனை கோலியாத்தை போல நிற்கலாம், பெரிய ஆயுதத்தோட நிற்கலாம். ஆனாலும் நான் நம்புறேன், நம்முடைய கண்களுக்கு இன்னொருவர் தெரிகிறார், ஒரு யுத்த வீரர் தெரிகிறார். எனக்காக பட்டயத்தை ஏந்தி ஒருவர் எனக்காக இருக்கிறார். அப்போ தாவீது தன்னுடைய கண்கள் மட்டும் இல்ல, இப்ப என்னன்னா தன்னுடைய செவியை ரொம்ப அழகா கவனிச்சு கொண்டான். அவனுடைய சகோதரர்கள் ஒரு செய்தியை சொல்றாங்க, அந்த நாட்டினுடைய ராஜா ஒரு செய்தியை சொல்றாங்க, ஆப்போசிட்ல நிற்கிற யுத்த வீரர்கள் ஒரு செய்தியை சொல்றாங்க, அங்கே நிற்கிற கோலியாத் ஒரு செய்தியை சொல்லுகிறான், எஸ் ஆண்டவர் அவன் ஆராதிக்கிற கர்த்தர் ஒரு செய்தியை சொல்லுகிறார். ஆனா இந்த தாவீது ரொம்ப அழகா அறிஞ்சுக்கிட்டது என்னன்னா, யாருடைய செய்தியையும் காதுல வாங்கல. அவனுடைய சகோதரர்கள், உன் இருதயத்தின் அகங்காரம் ரொம்ப பெருசு, நீ யுத்தத்தை பார்க்க தானே வந்த, அந்த செய்தி அவன் காதுக்குள்ள கொண்டு போகல. சவுல் சொல்றாரு, நீயோ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதலே யுத்த வீரன். அந்த செய்தியை தாவீது தன்னுடைய காதுகளில் கொண்டு போகல. அங்க இருக்கிற கோலியாத்திற்கு எதிராக பக்கத்துல நிற்கிறவங்க எல்லாரும், எங்க ஆள் தான் ஜெயிப்பான், எங்க ஆளோட நீ இவ்வளவு மோத வந்துட்டேன்னு சொல்லி அத்தனை பேரும் கோலியாத் கோலியாத்னு சவால் விடுறாங்க. அந்த காரியம் அவனுடைய காதுக்குள்ள கடந்து போகல. கோலியாத் அங்க இருந்து கத்துறான், நீ நான் நாயா, என்ன அடிக்கிறதுக்கு நீ இந்த மாதிரி குச்சியோட வந்திருக்கிற, இன்னைக்கு பாரு உன்னை நான் கொன்னு நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த ஜனங்களுக்கு முன்னாடி எங்க தெய்வம் பெரியவர்ன்றதை நிரூபிக்க போறேன்.
எதையுமே அவனுடைய காதுல வாங்கவே இல்லை. ஆனா தாவீதனுடைய காதுகளிலே ஒன்று மட்டும் தொனித்து கொண்டே இருக்கிறது. தாயின் கருவிலே உன்னை உருவாகும் உன்னை தெரிந்து கொண்ட கர்த்தர், நீ இங்கே வந்ததற்கு ஒரு முகாந்தரம் உண்டு. இந்த இடத்துல நீ யுத்தத்திற்கு பார்க்கிறதற்காக வரல, இந்த கோலியாத்தை உன் கையில கொடுக்கிறதுக்கு தான் வந்திருக்கிறேன். அதற்காக தான் முன்கூட்டியே சிங்கத்தை உன் கையில கொடுத்தேன், கரடியை உன் கையில கொடுத்தேன். சிங்கத்தை உன் கையில கொடுத்தது உண்மையானால், கரடியை கொடுத்தது உண்மையானால், இந்த கோலியாத்தை நீ ஜெயிப்பாய். இந்த வார்த்தையை தாவீது கேட்கும் போது, அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்கும் போது, அன்றைக்கு அந்த யுத்தத்தில் பெரிய ஜெயத்தை கர்த்தர் தந்தார். நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். நிறைய பேர் யாரோ சொல்ற வார்த்தையெல்லாம் காதுக்குள்ள போகுது, எல்லாரும் சொல்ற வார்த்தை காதுக்குள்ள போகுது. அவங்க சொல்றத வச்சு தியானிச்சு, அவங்க சொல்றத வச்சுட்டு உருவாக்கி, அவங்க சொல்றதையே கேட்டுட்டு இருக்க வேண்டாம். நமக்கு ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது இல்ல, நான் எதை மட்டும்தான் கேட்பேன்னா, ஆண்டவர் என்னோடு பேசுகிற வார்த்தையை மட்டுமே கேட்பேன். அப்போ இந்த தீர்க்கதரிசி இந்த இடத்துல சத்தத்தை கேட்டுட்டாரு. இப்போ ஆண்டவர் அனுப்ப போகிற பெருமழையின் சத்தத்தை கேட்டுட்டாரு. கேட்ட உடனே தன்னுடைய வேலைக்காரனை கூப்பிட்டு சொல்றாரு, அந்த வேலைக்காரன், மழை வரும் போய் பார்த்துட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்பி வந்தா, ஐயா மழை வர்றதுக்குள்ள எந்த அறிகுறியும் இல்லை, எந்த மேகத்தையும் பார்க்க முடியல. அப்போ அவர் சொல்றாரு, இல்ல இல்ல நீ 7 டைம் போய் பாரு. ஒரு டைம் போய் பார்த்துட்டு திரும்பி வந்து இல்லை, 2வது டைம் போய் பார்த்துட்டு திரும்பி வந்து இல்லை, 6 டைம் திரும்பியும் போய் பார்த்துட்டு வந்துட்டு வெறுமையாய் கடந்து வருகிறான். இப்போ 7வது விசை அவன் போய் சமுத்திர முகமாய் பார்க்கும்போது என்ன பார்க்கிறான்னா, ஒரு மனுஷனுடைய, நீங்க 18ஆம் அதிகாரத்தினுடைய 44வது வசனத்தை வாசிக்கும் போது, 7ஆம் தரம் இவன் இதோ ஒரு சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளம் கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அப்போ அந்த வேலைக்காரன் தீர்க்கதரிசியை பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னா, ஐயா 6 டைம் நான் போய் பார்த்தேன் ஒன்றும் இல்லை, ஆனா 7வது டைம் நான் போய் பார்க்கும்போது நீர் என்ன சொல்லிருந்தா இறைச்சல் வருது, பெரிய மழை வருதுன்னு சொல்றீங்க. ஆனா நான் என்ன என் கண்ணுல பார்க்கிறேன் அப்படின்னா, ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை மேகம் அளவு சின்ன மேகத்தை பார்க்கிறேன். நம்ம பட்டணத்தில் தேசத்தில் ஒரு மழை வரணும்னா எப்போ நம்ம மழை வருதுன்னு சொல்லுவோம்னா, மேகம் இருண்டுட்டு இருக்கணும், அப்படியே வானம் அப்படியே கருத்துட்டு வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம மழை பெய்யும்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல கொஞ்சம் சின்ன மேகம், அதுவும் உள்ளங்கை அளவு மேகத்தை பார்த்து இன்னைக்கு பயங்கரமான மழை இருக்குடா அப்படின்னாலும் நம்ம சொல்ல மாட்டோம். இதே வார்த்தையை தான் இந்த மனுஷன் சொல்றான். ஆனால் தீர்க்கதரிசிக்கு ஒன்று தெரியும், நீ பார்த்த கை, நீ பார்த்த அந்த உள்ளங்கை மேகம், அது ஒரு மனுஷனுடைய கையை போல உனக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனா அந்த கை ராஜாதி ராஜாவனுடைய கை. நீ பார்த்த உள்ளங்கை மேகம் அது உன்னுடைய கை அல்ல, அது உன்னுடைய வியாபாரத்தினால் உண்டான ஆசீர்வாதம் அல்ல, அது கர்த்தருடைய கை. கர்த்தருடைய கை உன்னுடைய பார்வைக்கு சின்னதாய் தெரிந்தாலும் அது மிக பெரிய மழையை கொண்டு வரும். இந்த மாதத்திலே யாரோ ஒருத்தருக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், மகளே மகனே, உன் கண்ணுக்கு தெரிகிற ஒன்று சின்னதா இருக்குது, இது எனக்கு பத்தாதே, இது எனக்கு குறைவா இருக்குதே, இதை கொண்டு நான் என்ன செய்ய போறேன்? ஆனா ஆண்டவர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். அவருடைய கைகளிடத்தில் ஒரு உள்ளங்கை மேகத்தை நீங்க பார்த்திருக்கிறீங்க, அது கர்த்தருடைய கரம். அந்த கர்த்தருடைய கரம் சகலத்தை செய்து முடிக்க போகிறது. ஹல்லேலூயா. அந்த உள்ளங்கை அளவு மேகம் 3.5 வருடம் மழை இல்லாத இடத்துல ஒரு பெரிய மழையை கொண்டு வந்து ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். நம்பர் 1, முதலாவதாக கர்த்தர் இந்த மாதத்திலே வாக்கு கொடுக்கிறார், தொடர்ச்சியான நோ இந்த மாதம் உங்களுக்கு எஸ் அப்படின்னு மாற போகிறது. தொடர்ச்சியான நோ, தொடர்ச்சியான இல்லை, தொடர்ச்சியான முடியாது. இந்த மாதம் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இல்ல இந்த மாதம் அதுல எஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை அவர்கள் சொல்ல போகிறார்கள். நீங்க ஒருவேளை சில மாதங்களாகவே சில வருடங்களாகவே உங்க காதுகளில் கேட்கிறதெல்லாம் அந்த காரியத்தில் போகும்போதெல்லாம் உங்களுக்கு நோ சொல்லி அனுப்பலாம். நீங்க ஆட்களை கூட்டிட்டு போகலாம், உங்களால முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் சொல்லி பார்த்து தொடர்ச்சியா ஒரே காரியத்தை குறித்து பல டைம் நோ நோ நோன்னு சொல்லி நீங்க சோர்ந்து போய் வந்திருக்கலாம். இத்தனை வருஷமா இதுல ஒரு அற்புதம் நடக்கலையே. 38 வருடமாய் வியாதியாய் இருந்த மனுஷன் டெய்லி காலையில அவனுடைய கண்ணுக்கு முன்னாடி, டெய்லி இரவுல அவனுக்கு கண்ணுக்கு முன்னாடி என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, இன்னைக்கும் ஃபெயிலியர், இன்னைக்கும் தோல்வி, இன்னைக்கும் நோ, இன்னைக்கும் கிடைக்கல. எத்தனை நாள் தான் நான் இப்படி அலைவேன்,
எத்தனை நாள் தான் இப்படி உங்களுக்கு பின்னாடியே போவேன்? ஐயோ, இந்த காரியம் வந்து இனி வெற்றியா மாறவே மாறாதா? இதுல வந்து வெற்றியை நான் பார்க்கவே முடியாதா? ஆனா ஆண்டவர் இன்னைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். சிலருடைய வாழ்க்கையில கர்த்தர் தத்துருவமா பேசுகிறார். சில தொடர்ச்சியான நோ இந்த மாசத்துல கர்த்தர் எஸ் அப்படின்னு மாற்ற போறாரு. உங்க அந்த அதிகாரி எஸ் என்கிற வார்த்தையை உங்க கண்ணுக்கு முன்னாடி சொல்ல போறாங்க. அந்த பயமுறுத்துகிற அந்த நபர், இதுவரைக்கும் தொடர்ச்சியாய் நோ சொல்லி கொண்டு வந்த அந்த நபர், இந்த மாதம் கர்த்தர் அவருடைய இருதயத்தில் ஆமென் உங்களை குறித்து ஒரு நல் மதிப்பை கொடுத்து இந்த மாதம் அது எஸ் அப்படின்னு சொல்ற மாதமாய் நம்புறவங்க கரங்களை தட்டி, இது நடக்க போகிறது, இது நடக்க போகிறது, இது நடக்க போகிறது. ஆமென். என் தேவனாகிய கர்த்தர் போராடுகிறவர்களை ஒரு நாளும் கர்த்தர் கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நான் நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. முழு பலத்தோடு உங்க பிள்ளைய குறித்து, என் பிள்ளை இத்தனை நாள் போய் திரும்பி வருகிறானே, இத்தனை நாள் என் பிள்ளை விருமையாய் திரும்பி வர்றானே, ஒரு நாளாவது எஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை கேட்காதா? மூத்த பிள்ளைய குறித்து, இளைய பிள்ளைய குறித்து சிலர் ரொம்ப கவலையோட வந்திருக்கலாம். பாஸ்டர், என் பிள்ளைக்கு வர்றது எல்லாமே நோனே சொல்றாங்களே, எனக்கு வருத்தமா இருக்கு பாஸ்டர், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஏன் யாராவது ஒருத்தர் எஸ்ன்னு சொல்ற ஒரு நல்ல ஃபேமிலியை கர்த்தர் கொண்டு வர மாட்டாரா? இந்த எஸ் அப்படின்ற வார்த்தையை கேட்கிறதற்கு பல பேர் துடியா நீங்க துடிக்கலாம். ராத்திரி பகலாக ஏமாந்து போகலாம். ஒவ்வொரு நாளும் ஏமாந்து போகலாம். இதுலயாவது ஒரு எஸ்ன்னு சொல்லுவாங்களா? இதுலயாவது ஒரு அற்புதம் நடக்குமா? ஆனா ஆண்டவர் உங்களை தைரியப்படுத்தும்படியாய் மறுபடியும் கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். மகளே, மகளே, நீ சோர்ந்து போக அவசியம் இல்லை. இதோ இஸ்ரவேலின் ஜெயபலமான கர்த்தர் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்றும் ஆமென் என்றும் தொடர்ச்சியான அந்த நோ இந்த மாதம் எஸ் அப்படின்னு மாற போகிறது. கரைய பண்ணுகிற ஒரு தெய்வம். ஹல்லேலூயா. நாகர்கோயில்ல 30 வயதை தாண்டின ஒரு வாலிப மகள். அந்த மகளை குறித்து அந்த மகளுக்கே ஒரு ரொம்ப இன்ஃபீரியர் அதிகமா, அப்படின்னா கொஞ்சம் கருப்பா கொஞ்சம் குண்டா இருக்கிறதுனால அவளுக்கே வந்து என்ன அப்படின்னா, என்னை யாருமே விரும்ப மாட்டாங்க, என்னை யாருமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. அப்படி ஒருவேளை கல்யாணம் பண்ணினா கூட எங்க அம்மா அப்பாவுடைய சொத்துக்கு ஆசைப்பட்டு தான் கல்யாணம் பண்ணுவாங்க, என்ன கல்யாணம் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி அந்த பிள்ளைக்குள்ளேயே ஒரு நெகட்டிவான ஒரு எண்ணம் பிறந்துச்சு. அதனால எத்தனையோ மாப்பிள்ளைகள் வந்த போதும் எல்லா மாப்பிள்ளையும் இந்த பிள்ளை வந்து வேண்டாம் வேண்டாம், எனக்கு கல்யாணம் வேண்டாம், எனக்கு அந்த மாதிரி கல்யாணத்துக்கு ஆசை இல்லை அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 30 வயசு தாண்டிருச்சு. ஒரே பிள்ளை. அவங்க 2 பேருமே சமுதாயத்தில் நல்ல வசதி உள்ளவர்கள். அவங்க அம்மா அப்பா 2 பேருமே கவர்மெண்ட்ல அவங்க அதிகாரியா இருக்கிறாங்க. அப்போ ஒரு நாள் வந்து அவங்க வந்து எனக்கு ஒரு ஃபோன் பண்ணாங்க. பாஸ்டர், இந்த மாதிரி எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு மக, அந்த மக வந்து இந்த மாதிரி 30 வயசு அவளுக்கு தாண்டிருச்சு, ஆனால் அவள் கல்யாணம் வேண்டான் இருக்கா. யார் கல்யாணத்தை குறித்து பேசினாலும் அவங்கள திட்டிடுவா, அவங்கள வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லுவா. அதனால எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ அவள் ஊட்டிக்கு தான் வந்திருக்கிறா. நான் வரும்போது உங்களை வந்து ஜஸ்ட்டு பார்த்துட்டு ஒரு ப்ரேயர் பண்ணுறதுக்கு சொல்லியிருக்கிறேன். நீங்கள் முடிஞ்சா ஒரு 5 மினிட்ஸ் அவளோட பேச முடியுமா? எப்படியாவது நீங்கள் பேசி கொஞ்சம் அனுப்புங்களேன் அப்படின்னு அவங்க கண்ணீரோட சொன்னாங்க. சரி வரட்டும், கண்டிப்பாக நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த மக வந்து உட்கார்ந்த உடனே நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பேச்சு கொடுத்துட்டு, இந்த மாதிரி மேரேஜ்ன்றது எவ்வளோ அவசியம், நீ தள்ளி போடுறதுனால எவ்வளோ பெரிய பின் விளைவு உனக்கு வரும் அப்படின்றத குறித்து ஒரு 5-10 நிமிஷம் வந்து அவங்களோட பேசின உடனே ஒன்றுமே ரியாக்ட் பண்ணவே இல்லை, எந்த ரியாக்ஷனும் இல்லை. உடனே நான் மனசில் நினச்சேன், நம்ம பேசினதையும் இப்போ இந்த பாப்பா கோவப்பிடிச்சன்னு தெரில அப்படின்னு நினச்சி சரி ஜோம் பண்ணி முடிச்சுட்டு சரி பத்திரமா போயிட்டு வாங்கன்னு அனுப்பி வச்சேன். அவங்க அம்மா ஒரு அடுத்த நாள் கால் பண்ணுறாங்க. இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போய் அந்த மக சொன்ன ஃபஸ்ட்டு வார்த்தை, எனக்கு மேரேஜ் பண்ணுங்க பாருங்க, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். உடனே அவங்க ரொம்ப சந்தோஷமா, பாஸ்டர் என்ன நம்பவே முடியல, இதுவரைக்கும் அவன் நோ சொன்னதே இல்லை, எப்போ கேட்டாலும் எரிஞ்செறிஞ்சு விழுவா, எப்போ கேட்டாலுமே வந்து முடியாதுன்னு தான் சொல்லுவா, நோன்னு தான் சொல்லுவா, எஸ்ன்ற வார்த்தை சொன்னதே இல்லை. ஆனால் ஃபர்ஸ்ட் டைமா கல்யாணம் பாருங்கன்னு சொல்றா. ஆனால் எனக்கு இப்போ பயமா இருக்குது, ஏன்னா 30 வயசு ஆயிடுச்சு, இனி யாரு வருவா, எப்படி நான் கல்யாணம் பண்ணுவேன்? நான் உடனே சொன்னேன், எஸ்ன்னு சொல்ல வச்ச அந்த ஆண்டவருக்கு பிள்ளைக்கு அதை கூட்டிட்டு வர்றதுக்கு எவ்வளோ நேரம், நீங்க பயப்படாதீங்க. ஒரே மாதத்திற்குள்ள ஒரு நல்ல மகனை கர்த்தர் கொண்டு வந்து கர்த்தர் கிருபையாய் அந்த திருமணத்தை சந்தோஷமாய் நடத்தி அந்த குடும்பம் சாட்சியாய் கர்த்தர் நிற்க பண்ணினார்.
ஹல்லேலூயா. அவங்க நம்முடைய திருச்சபையில் இருக்கிற ஒரு கஷ்டமான ஒரு மகளுக்கு, அம்மா அப்பா 2 பேரும் இல்லாத ஒரு பிள்ளைக்கு திருமண செலவில் கொஞ்சம் செலவை ஏற்றுக்கிட்டு அந்த திருமணத்தை என் மகளுக்கு கர்த்தர் இப்படி நடத்தினார்னா நான் செய்வேன்னு இன்னொரு திருமணத்தை நடத்தி வைக்கிறதுக்கு அவங்க காசு கொடுத்து உதவுனாங்க. அப்போ நான் என்ன விசுவாசிக்கிறேன்னா, எவ்வளவு பெரிய கல்லான இருதயமும் ஆமென் இந்த மாதத்திலே உடைய போகிறது, உடைய போகிறது. தொடர்ச்சியாய் நீங்க சோர்ந்தே போக வேண்டாம். ஏசப்பா உங்க பக்கத்துல இருக்காரு. ஆமென். தொடர்ச்சியான அந்த நோய் வர்ற இடத்துல தான் கர்த்தர் அவருடைய கரம் தோன்றும். ஹல்லேலூயா. இது நீங்க சொல்லுவீங்க, இது மனிதனால் உண்டானது அல்ல, இது தேவனால் உண்டானது. நிச்சயமா இந்த ஃபர்ஸ்ட் சொன்ன இந்த குறிப்பு நிறைய பேருடைய தலையின் மேல இருக்க போகிறது. ஹல்லேலூயா. ஆமென். யோசேப்பு சிறைச்சாலையிலே இருக்கும்போது வெளியே வர்றதற்கு என்னென்னமோ முயற்சி எடுத்திருக்கலாம், இல்லை நடக்கல. சிறைச்சாலையினுடைய அதிகாரி அவனிடத்துல கேட்ட நடக்கல. அவனுக்கு சொப்பனத்திற்கு விளக்கம் சொல்லி அந்த இடத்திலிருந்தும் நடக்கல. ஆனா ஒரு நாள் ராஜாவினிடத்திலிருந்து யோசேப்பு விடுதலையாக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு சட்டம் அன்றைக்கு பிறப்பிக்கப்பட்டது. அன்றைக்கு அத்தனை நாளுக்குரியதையும் சேர்த்து கர்த்தர் கிருபையாய் தந்தார். நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன், இந்த மாதம் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். இந்த மாதம் அப்படின்ற ஒரு பதில் வர போகிறது. பரலோகத்திலிருந்து அந்த பதில் முதல்ல வரப்போகிறது. அதற்கு பிறகு சுற்றி இருக்கிற இடத்திலிருந்து அது வரப்போகிறது. ஒரு விஷயம் கூட எல்லாரும் சொல்லுங்க, இந்த வார்த்தையை நான் முழுக்க நான் நம்புறேன் ஆண்டவரே, முழுக்க நான் நம்புறேன் ஆண்டவரே. யாரோ ஒருத்தர் இடத்துல கர்த்தர் நேருக்கு நேர் பேசிட்டு இருக்கிறாரு. மகளே, நீதானே ரொம்ப சோர்ந்து போய் வந்திருக்கிற, இனி நான் ட்ரை பண்ண மாட்டேன் பாஸ்டர், இனி நான் முயற்சி எடுக்க மாட்டேன், இனி நான் ஜெபமே பண்ண மாட்டேன், எனக்கு எப்ப பார்த்தாலும் நோ அப்படின்ற வார்த்தை தான் வருது. சின்ன வயசுல இருந்தே கேட்டு பழகிருச்சு பாஸ்டர், ரிஜெக்ட் பண்ணப்பட்டு பழகிட்டேன் பாஸ்டர், எனக்கு என் வாழ்க்கையில ஒரு காரியமாவது எனக்கு சாதகமா அமையாதா, நான் கேட்டதை கர்த்தர் எனக்கு தரமாட்டாரா, நான் ஆசைப்பட்டது எனக்கு வந்து சேராதா, எஸ்ன்ற வார்த்தையே வராதா, நான் இந்த வார்த்தையை கேட்டுதான் வளரணுமா? ஆனா என்னமோ தெரியல, கர்த்தர் இந்த மாதம் உங்களுடைய கரத்தை பிடிச்சு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இல்ல, தொடர்ச்சியாய் 7 டைம் நீ பார்த்துட்டு வெறுமையோடு திரும்பி வந்தாலும், 7 டைம் பார்த்துட்டு ஒன்றும் பார்க்காமல் திரும்பி வந்தாலும், 8வது விசை நீ போய் பார்க்கும்போது கையளவு மேகத்தை நீ பார்ப்ப. அந்த கையளவு மேகம் என் அப்பாவனுடைய கை, என் தேவனுடைய கை இதோ பின்னாடி உங்களை துரத்தி கொண்டு வருகிறது. நீ அநேக வருடங்களாய் எதிர்பார்த்த பெருமழை, அநேக மாதங்களாய் எதிர்பார்த்த பெருமழை இந்த மாதத்திலே அநேகருடைய வாழ்க்கையில் அந்த பெருமழை அடிக்க போகிறது. நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோட ஆவியானவரே, அந்த பெருமழையின் இரைச்சல் இப்பொழுது கேட்கப்படட்டும். 3.5 வருடமாய் இல்லாத அந்த மழை இப்பொழுது பெய்ய ஆரம்பிக்கட்டும். 3.5 வருடமாய் இருக்கிற அந்த தடை இந்த செய்தியில இந்த மாதம் 1ஆம் தேதி ஹalleluya அது முறிகிறதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமென். நம்பர் 2, இரண்டாவதாக வேதத்துல இந்த நோ அப்படின்னு சொன்ன ஒரு காரியத்தை ஆண்டவர் திரும்ப எஸ் அப்படின்னு மாத்தி இருக்கிறார். வாசிக்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனம். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்திற்கு ஏதுவாயிருந்தான். அப்பொழுது ஆமோத்தின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உம்முடைய வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாய் திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதற்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே
நீ கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவாய். 3ஆம் நாளிலே கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவாய். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவாய். ஆண்டவருடைய பிள்ளைகளே, எசேக்கியா என்கிற ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமான ஒரு தேவனுடைய பிள்ளை. அப்படின்னா தன்னுடைய இறக்க போகிற செய்தியை, தன்னுடைய மரண செய்தியை ஆண்டவர் முன்கூட்டியே அவனுக்கு சொல்லி அனுப்புகிறார். அப்போ ஒரு கர்த்தரோட ரொம்ப நடக்கிறவங்களுக்கு எது ரொம்ப அதிகமா தெரியும்னா, தாங்கள் மரித்து போகிறோம் அப்படின்றது முன்கூட்டியே நிறைய பேருக்கு தெரியும். நீங்க கடந்த சில நாட்களுக்கு முன்பாக அருமையான பாஸ்டர் கிருபாசனத்தில் இருக்கிற முக்கியமான பாஸ்டர் அன்புதாசன் அவர்கள் கடந்த வாரத்தில் இறந்துட்டாங்க. ஆண்டவர் கர்த்தருக்குள்ள நித்திரை அடைஞ்சாங்க. ஸோ அவர்களுடைய ஒரு வீடியோவை அதுக்கு முன்னே அதில் 2 டேஸில் பப்ளிஷ் பண்ணாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக அவங்க பேசியிருந்தாங்க. அப்படின்னா என்னுடைய மரணம் நடக்கும்போது எப்படி நீங்கள் நடந்துக்கணும், எப்படி அந்த மரணத்தை நீங்கள் எப்படி என்னை அடக்கம் பண்ணணும், யாருக்கு என்ன வாய்ப்பு கொடுக்கணும். அப்போது இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு 67 வயசுக்குள்ளே தான் ஆச்சு. ஆனால் தான் போகிற இடத்துலலாம் கடைசியாக என்ன தான் பேசியிருக்காங்கன்னா, அதிகமாக தன்னுடைய மரணத்தை குறித்து தான் பேசியிருக்கிறாங்க. ஆண்டவர் என்னை எடுத்துக்கொள்ள போறாரு, நான் சீக்கிரமா பேச போறேன். இன்னும் ரொம்ப ஒரு ஆச்சரியமானது, ஒரு ஊழியக்காரரோட அவருக்கு ஒரு மனத்தாங்கல் ரொம்ப இருந்துட்டு ரொம்ப மனத்தாங்கல் இருந்துட்டே இருந்துச்சு. கடைசியா பிரசங்கம் பண்றது எங்க அப்படின்னா, எந்த இடத்துல அவர் மனத்தாங்கலா இருந்தாரோ அந்த பர்சனோட போய் பேசி சமாதானமாகி அவங்க ஒன்னாகி அந்த பலிபீடத்தில் பிரசங்கம் பண்ணும்போது அங்க இறந்துட்டாங்க. அவங்க உயிரோடு இருக்கும்போது 2 காரியத்திற்காக ஜெபம் பண்ணியிருக்காங்க. ஒன்று, நான் இறந்தா நான் ரத்த சாட்சியா இறந்துடணும், இல்லை அப்படின்னா நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் போதே நான் இறந்து போயிடணும் அப்படின்னு 2 ஜெப குறிப்பை தான் ஜெபம் பண்ணியிருக்காங்க. அவர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கவே அப்படியே கடைசி அவர் எல்லாருக்கும் நன்றி, எல்லாருக்கும் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாஞ்சவர் தான் அப்படியே இறந்துட்டாங்க அடுத்த நிமிஷம். அப்போ ஆண்டவர் ஆண்டவரோட நம்ம ரொம்ப நடந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவரோட நீங்க ரொம்ப பழகுனீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு உங்களை எடுத்துக்கொள்ளப்பட போகிற நாளுக்கு உங்களை ப்ரிப்பரேஷன் பண்றத அப்படியே கர்த்தர் உங்களுக்கு சொல்லி தருவாரு. நீ இன்னும் கொஞ்ச நாள் தான் இருப்ப, நீ எந்தத்துல வர்றதுக்கு நீ டைம் ஆயிருச்சு. கடந்த நாட்கள்ல பாருங்க, ஒரு 30 வயது கூட ஆகலை, ஆனால் ஒரு பிரதர் இறந்துட்டாங்க. அந்த சிஸ்டர் என்கிட்ட பேசும்போது, என்ன சிஸ்டர் எப்படி இறந்தாங்க அப்படின்னு கேட்டா, ஐயோ இல்லை பாஸ்டர், அவர் என்கிட்ட சொல்லிட்டே தான் இருந்தாரு, ஆனால் என்கிட்ட சொல்லிட்டு தான் இருந்தாரு, நான் தான் புரிஞ்சுக்கல, நான் சீக்கிரமா போயிடுவேன், ஏசப்பா என்ன ரொம்ப சீக்கிரமா கூப்பிடுறாரு, நான் அவருக்கு வேணும்னு சொல்றாரு அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டே இருந்தாரு, நான் சும்மா இருங்கப்பா எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்கேன்னு கேட்பேன். ஆனால் ஆண்டவர் அவரை எடுத்துக்கொள்ள போறத ஃபர்ஸ்டே சொல்லி இருக்கிறாரு. அவர் அப்படி எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அப்போ ஆண்டவர் நீங்க ரொம்ப ஆண்டவரோட நடந்தீங்கன்னா உங்களை கர்த்தர் எடுத்துக்கொள்ள போகிறத கூட என்ன பண்ணுவார்னா கர்த்தர் அறிவிப்பார். இப்போ இந்த எசேக்கியாவை பார்த்து ஒரு வார்த்தை வருது, இல்லப்பா உன் வீட்டு காரியத்தை எல்லாம் ஒழுங்குபடுத்திக்கோ, நான் உன்னை எடுத்துக்கொள்கிற நாள் வந்துச்சு. இப்போ எசேக்கியாவுக்கு என்ன தோணுது அப்படின்னா, அது இதுவரைக்கும் ஒரு ராஜா இல்ல, ராஜாக்கள் எல்லாம் பெருசா அழமாட்டாங்க, அப்படி ஒருவேளை அழுதா கூட கண்ணி லைட்டா அவ்வளவுதான் போயிடுவாங்க. ஆனா எசேக்கியாவை குறித்து வேதம் சொல்லுகிறது, எசேக்கியா மிகவும் அழுதான், எசேக்கியா உடஞ்ச அழுதான், எசேக்கியா மனசு விட்டு அழுதான், சவர் புறமா திரும்பிட்டு ஓன்னு கத்தி அழுதான் ஒரு ராஜா. அந்த கண்ணீரை பார்த்துட்டு, அந்த சத்தத்தை பார்த்துட்டு ஆண்டவரால தீர்க்கதரிசிய வாசலை தாண்ட வைக்கிறதுக்கு முடியல. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நெடு நாட்களாக சில காரியம் தடையா இருக்குதா, சில பிரச்சனைகளும் உங்களுடைய வாழ்க்கையில தீராம இருக்குதா, பல வருடமா தொடர்ந்துட்டு வருதா, நான் நம்புறேன் நீங்க உடஞ்ச அழுகிற ஒரே ஒரு நாள்ல சகல பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு வரும். நீங்க உடஞ்சு ஒரு நாள் அழுதா போதும், நீங்க உடஞ்சு ஒரு நாள் அழுதா போதும். அந்நாள் இத்தனை வருஷம் ஆலயத்திற்கு வந்தாங்க, அவளுக்குள்ள துக்கம் இருக்குது, வருஷம் துக்கத்தோட தான் அவங்க கடந்து போனாங்க, வேதனையோட தான் கடந்து போனாங்க. ஆனா ஒரு வருஷத்துல ஸ்ட்ரெயிட்டா ஆலயத்திற்கு போய் இருதயத்தை அப்படியே உடைச்சு, இதுக்கு மேல என்னால தாங்கவே முடியாதுப்பான்னு அழுத அடுத்த நிமிஷம் கர்த்தருடைய வார்த்தை வருது, நீ சமாதானத்தோட போ, நீ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டதை அவர் உனக்கு கட்டளை இட்டார். அம்மா
இந்த மாதத்துல ஆண்டவர் உங்களை உடைச்சு அளவைப்பாரு. பிரதர், இந்த மாதத்துல ஆண்டவர் உங்களை உடைச்சு அளவைப்பாரு. சிஸ்டர், அந்த உடைவை கர்த்தரே உங்களுக்கு தருவார். நீங்க எந்தெந்த இடத்துல எல்லாம் உடைஞ்சு அழுதீங்களோ, எந்தெந்த காரியத்திற்கெல்லாம் வெடிச்சு அழுதீங்களோ, அந்த காரியம் கர்த்தருடைய சமூகத்துல போய் எட்டிட்டு, அந்த ஜெபம் ஆண்டவருடைய சமூகத்துல போய் எட்டிட்டு, கர்த்தர் நிச்சயமாய் பதில் அனுப்பாம போகவே மாட்டார். ஹல்லேலூயா. அப்போ தன்னுடைய எதிர்காலம் தடையா இருக்கா, என்ன என்ன என்னன்னு எல்லாம் நீங்க ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். எதுனாலன்னு ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். நீங்க உடைஞ்சு அழுங்க, உடைஞ்சு அழுங்க. நான் ஏன் இப்படி அழுதேன்னு எல்லாம் நினைக்காதீங்க. கர்த்தர் சமூகத்தில் விடுகிற கண்ணீரை கர்த்தர் காண்கிறார். இப்போ ஆண்டவர் இந்த எசேக்கியாவுக்கு நோ அப்படின்னு சொன்னாரு. அவ்வளவுதான், ஓட்டம் முடிஞ்சிருச்சு, இந்த லைஃப் முடிஞ்சிருச்சுன்னு. இவருடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு அந்த தீர்க்கதரிசி திரும்ப என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, எப்பா ஆண்டவர் நோ சொல்லல, ஆண்டவர் இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, எஸ், உன்னுடைய ஆயுசின் உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே நீ தேவனுடைய ஆலயத்திற்கு போவாய். ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவரே நோன்னு சொன்ன ஒரு காரியம் இப்போ என்னவா மாறுது அப்படின்னா, எஸ் அப்படின்னு மாறுது. ஹல்லேலூயா. சத்தத்தை கேட்குற நிறைய பேர் நீங்க சொல்லலாம், என் பிரச்சனைக்கு நான் தான் பாஸ்டர் காரணம், இன்னைக்கு எனக்கு எல்லாம் எதிராக இருக்கிறதுக்கு நான் தான் காரணம், என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா நோ அப்படின்ற காரியத்திற்கு நான் தான் காரணம், அது நடக்காம இருக்கிறதுக்கு என் வாழ்க்கை தான் காரணம், அது நடக்காம இருக்கிறது கர்த்தர் தான் பாஸ்டர் தடுத்து வச்சிருக்கிறாரு, ஆண்டவர் தான் பாஸ்டர் தடையா வச்சிருக்கிறாரு. எனக்கு நல்லா தெரியும், எனக்கு நல்லா தெரியும். ஆனா நான் நம்புறேன், ஆண்டவர் இன்றைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். அவர் சொன்ன வார்த்தையை கூட நம்ம போய் நிற்கும் போது நமக்காக அவர் எப்படி மாற்றுகிறார் என்றார், எஸ் அப்படின்னு மாற்றுகிறார். அவர் மனம் இறங்குகிற தேவன், நினிவே பட்டணத்திற்காக மனம் இறங்கின தேவன், அழிப்பேன் என்று வாக்கு கொடுத்து தீர்க்கதரிசியை அனுப்பின தேவன். அந்த ஜனங்கள் முழங்கால் படியிட்ட போது கர்த்தர் அந்த தேசத்திற்காக மனம் இறங்கி நான் செய்ய வேண்டும் செய்வேன் என்று சொன்ன தீமைக்காய் கர்த்தர் மனஸ்தாபப்பட்டு அந்த தீமையை கர்த்தர் செய்யவே இல்லை. ஆண்டவருடைய பிள்ளையே, இப்பொழுது கர்த்தருடைய மனசு உங்களுக்காக இறங்குறத நான் பார்க்கிறேன். இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேருக்கு அந்த இளைய குமாரனுடைய தகப்பனாருடைய மனசு இறங்குனது போல கர்த்தருடைய மனசு இறங்குது. நீங்க நிறைய பேர் ஆண்டவரை பார்த்து அதுதான் கேட்டீங்க, உங்க கோபம் தணிஞ்சிரட்டும் ஆண்டவரே, உங்க கோபம் தணிஞ்சிரட்டும் ஆண்டவரே, என்னாலதான் இத்தனை நடக்குதுப்பா, இது தடையா இருக்கிறதுக்கு காரணம் நான் தான்ப்பா, இது ரிஜெக்ட் ஆனதுக்கு காரணம் நான் தான்ப்பா, அந்த இடத்துல சிக்கி தவிக்கிறதுக்கு காரணம் நான் தான்ப்பா. ஆனால் நான் இந்த மாதத்துல நான் உணர்றேன், நிறைய பேர் மேல கர்த்தருக்கு இருக்கிற கோபம் தணிக்கப்பட்டு அந்த நோனு கர்த்தர் இதுவரையிலும் செய்தி சொல்லி வைத்திருக்கிறத கர்த்தர் தடைகளை மாற்றி எஸ் அப்படின்னு சொல்லி உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குனேன், 3ஆம் நாளிலே நீ ஆலயத்திற்கு போவா என்று சொன்ன வார்த்தை. 2 கரங்களையும் உயர்த்தி சத்தமா இயேசுவே இந்த வார்த்தையை நம்புறேன்னு சொல்லி எஸ் 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 நல்ல சத்தத்தை உயர்த்தி எஸ் ஆமென். முன்னோர்களுடைய தவறு நிமித்தமாய் அந்த நோ அப்படின்னு சொல்லுகிற அந்த கட்டு இயேசுவின் நாமத்தினால உடைவதாக. அம்மா தன் மேல இருக்கிற அந்த சாபத்தினால வந்த அந்த நோ இப்ப எஸ் என்று மாற்றப்படுவதாக. அப்பாவுடைய தலையின் மேல் இருக்கிற அந்த சாபத்தினால வந்த அந்த நோ இப்பொழுது கர்த்தருடைய மனம் இறங்கட்டும். சொல்லுங்க சத்தமாய் எல்லாரும் ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தருடைய மகிமை கடந்து வருகிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த ஜெனரேஷன் கர்ஸை இப்போ உடைக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. அந்த வம்சாவளி சாபம் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால உடைக்கப்படட்டும், உடைக்கப்படட்டும். ஆண்டவருடைய தண்டனையின் கைகள் இப்பொழுது எடுக்கப்படட்டும். தேவனுடையத்திலிருந்து ஒரு சமாதானம் இப்பொழுது புறப்பட்டு ஓ ஹல்லேலூயா அவருடைய தயவு கிடைக்கட்டும், அவருடைய தயவு கிடைக்கட்டும், அவருடைய தயவு கிடைக்கட்டும். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்னுடைய வாக்கு தத்தத்தை ஆம் என்று நிறைவேற்றுகிற ஒரு கர்த்தர் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? சோ நம்பர் 1, முதலாவதாக நெடுநாட்களாக தொடர்ச்சியான நோவை கர்த்தர் எப்படி மாற்ற போறார் அப்படின்னா எஸ் அப்படின்னு மாற்ற போறாரு. ஹல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவதாக கர்த்தரே ஆண்டவரிடத்திலிருந்து தேவனிடத்திலிருந்து வந்த நோ இந்த மாதம் என்னவா மாறப்போகுது அப்படின்னு சொன்னா எஸ் அப்படின்னு மாற போகிறது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? இந்த மாதம் கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? சத்தமா சொல்லுங்க, எல்லாருமே சத்தமா சொல்லுங்க எஸ். ஹல்லேலூயா. இந்த மாதமே என்ன மாதம்?
மார்ச்சுக்கு பக்கத்துல என்ன போடணும்? நீங்க சத்தமா சொல்லுங்க. எஸ். உன் கர்த்தருடைய கண்களிலே தயவு. எல்லாம் சேர்ந்து சொன்னா எப்படி இருக்கு பாருங்களேன். சொல்லுங்க. சே எஸ். ஆமென். எஸ். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமென் என்றும். நம்பர் 3, மூன்றாவதாக ஒரு காரியத்தை வாசிக்கலாம். வேதத்தை திறந்து 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தினுடைய 12வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்கிறேன் என்றாள். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளை இடும் நாள் மட்டும் பானையில் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த சம்பவம் என்ன அப்படின்னா, தேசத்திலே பஞ்சம் ரொம்ப பெருகி நிறைய பேர் சாப்பாடு இல்லாம செத்துட்டே இருக்கிறாங்க. சாப்பாடு இல்லாம நிறைய பேர் மரிச்சுட்டே இருக்கிறாங்க. இப்போ ஒரு வீட்டில் ஒரு வயசான ஒரு அம்மா அப்படின்னா ஒரு விதவையான தாய், அந்த அம்மாவுக்கு ஒரு பிள்ளை இருக்குது. அவ்வளவுதான். இவங்க 2 பேரும் இந்த பஞ்ச காலத்துல நிறைய நாட்கள் இருக்கிற மாவை ஒரு நேரம் சாப்பிட்டு ஒரு நேரம் சாப்பிடாம, வயிறு நிறைய சாப்பிடாம, தங்களுடைய உயிர் வாழ்கிறதற்காக அந்த மாவை எடுத்து சாப்பிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு, இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அவங்க சாப்பிட்டாலும் பத்தல, அவங்க வயிற்ற கட்டி வாயை கட்டி சாப்பிட்டாலும் அவங்களுக்கு பத்தல. எவ்வளவு இருந்தாலும் இப்போ அந்த காரியம் என்னத்துக்கு வந்துச்சுன்னா கடைசி வந்துருச்சு. இப்போ தீர்க்கதரிசி வந்து கேட்கிறாரு, இவங்க விறகு பொறுக்கிறதுக்கு பட்டணத்தினுடைய அந்த கடைசி வரைக்கும் போயிட்டாங்க. என்ன அப்படின்னு கேட்டா, இந்த அம்மாவனுடைய வாயிலிருந்து வருகிறது, நோ, இல்ல இல்ல, எனக்கு மட்டும் இல்லைன்னு நான் சொல்லல, இந்த ஊருக்கே இல்லை, இந்த நாட்டுக்கே இல்லை, என்னை சுற்றி இருக்கிறவங்களிடத்துல இல்லை, நான் கடன் வாங்குறதுக்கு யாரிடத்துலையும் இல்லை, நான் போய் இடத்துல கேட்கணும்னா அங்கேயும் இல்லை, எங்கேயுமே இல்லை, எல்லா இடத்துலையும் இந்த மனுஷிய சுற்றி இருக்கிற எல்லா இடத்துலையும் என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, யார் கேட்டாலுமே அவங்க சொல்ற ஒரே ஒரு வார்த்தை நோ அப்படின்ற வார்த்தையை தான் சொல்றாங்க. ஆனா இப்போ தீர்க்கதரிசி இந்த பிள்ளையை பார்த்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, எல்லாருக்கும் நோவா இருக்கலாம், உங்களை சுத்தி இருக்கிற அத்தனை பேருக்கும் இந்த காரியம் நடக்காது, அது நோ, அது நோ, அது நோ. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைக்கு மட்டும் தீர்க்கதரிசி சொல்லும் போது சொல்லுகிறார், கர்த்தர் தேசத்திலே மழையை கட்டளை இடுகிற நாள் வரைக்கும், ஆண்டவர் வானத்தை திறக்கிற நாள் வரைக்கும், அந்த வேலையில் நீங்க போய் இருக்கிற வரைக்கும், ஓ கர்த்தர் உங்களை செட்டில் பண்ற வரைக்கும் இந்த தேவையை குறித்து பயப்பட வேண்டாம், இந்த சூழ்நிலையை குறித்து பயப்பட வேண்டாம். அந்த வியாதியை சுகப்படுத்துறதுக்கு ஒரு நாள் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. உங்க பிள்ளையினுடைய தலையை நிமிர பண்றதுக்கு ஒரு நாள் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அதற்கென்று ஒரு எதிர்காலத்துக்கான நாளை வச்சிருக்கிறாரு. அது வரைக்கும் நான் உன்னை நடத்துவேன். அது வரைக்கும் மழை கட்டளையிடுகிற நாள் மட்டும் உங்க பானையில இருக்கிற மா செலவழிந்து போவது இல்லை, கலயத்தில் எண்ணெய் குறைந்து போவது இல்லை. நம்புறவங்க கரங்களை தட்டி குறைஞ்சிருமோ 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 அப்படின்னு பார்த்துட்டு துக்கப்பட வேண்டாம். நாளைக்கு என்ன பண்ணுவேன், அடுத்த நாள் என்ன பண்ணுவேன், கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அடுத்த ஒரு வாய்ப்பை உங்களுக்கு கொடுக்கிற அந்த நாள் வரைக்கும் இது உங்களுக்கு போதுமானதா இருக்கும். கர்த்தர் இதை நிரம்பி வழிய பண்ணுவதற்கு கர்த்தர் வல்லவர். ஹalleluya. கைகளை அசைத்து ஒரு ஹalleluya, சத்தமாய் ஒரு ஹலே, முழு பலத்தோடு ஒரு ஹalleluya. என்னுடைய தேவைக்காக, என்னுடைய எதிர்காலத்திற்காக நாம் பயப்பட வேண்டியதே இல்லை. இந்த சத்தத்தை கேட்கிறவங்க நீங்க நிறைய பேர் நாளைய குறித்து ரொம்ப பயப்படலாம், அடுத்த வருஷத்தை குறித்து ரொம்ப பயப்படலாம். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தா நான் என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு என்ன பண்ணுவேன், என் பிள்ளைக்கு இன்னும் வயசாயிட்டு இருக்குதே நான் என்ன பண்ணுவேன். இல்லை இல்லை, இந்த இடத்துல தீர்க்கதரிசி வார்த்தையை கொடுக்கும்போது ரொம்ப அழகா சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, கர்த்தர் தேசத்துல மழையை கட்டளை இடுகிற வரைக்கும். அப்படின்னா மழை வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன வந்துடும்,
அதுக்கப்புறம் செழிப்பு வந்துடும். அதுக்கப்புறம் இந்த சாப்பாட்டு பஞ்சம் இருக்காது. ஒரு காரியத்தை செய்கிற வரைக்கும் அதுக்கப்புறம் நீ கவலைப்பட வேண்டியிருக்காது. நான் நம்புறேன் ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் தான் நீங்க இப்படி இருப்பீங்க. ஒரு குறிப்பிட்ட வருஷம் வரைக்கும் தான் கர்த்தர் உங்களை இப்படி வச்சிருப்பாரு. ஆனா ஒரு இடம் தாண்டும், ஒரு வருஷம் தாண்டும், கர்த்தர் சில நாட்களை தாண்டி உங்களை நினைப்பாரு. உங்களை நினைக்காம எல்லாம் இருக்க மாட்டாரு. இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, நீ இப்படியே இருந்துக்கிட மாட்ட, உன்னை நான் இப்படியே வச்சிருக்க மாட்டேன், நீ குறைவோடவே நீ செத்து போயிடுவேன்னு நினைக்காத. தேசத்துல மழையை கட்டளை இடுகிறதுக்கு ஒரு நாள் வரும். என் கோபத்தை தணிக்க பண்ணுகிறதுக்கு ஒரு நாள் வரும். உங்களை நினைக்கிறதற்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமா செல்லிடத்துல பேசுறாரு. முகமுகமா கர்த்தர் பேசுறாரு. மகளே, நீ இப்படியே இருந்துக்கிட மாட்ட. எத்தனை வருஷம் இப்படி இருந்தாச்சு, இனி வாழ்நாள் முழுக்கவும் நான் இப்படி இருந்துருவேன்னு நினைக்கிறீங்க. கர்த்தர் சொல்றாரு, உங்களுக்கான மழையை கர்த்தர் கட்டளை இடுகிற வரைக்கும் இப்ப இருக்கிற மாவு குறைஞ்சு போகாது. இப்ப இருக்கிற சூழ்நிலையை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவார். உங்க வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண்பது இல்லை. ஹalleluya, ஆமென். தேசத்திலே கர்த்தர் மழையை வர்ஷிக்க பண்ணுகிற அந்த நாள் வரைக்கும் உன்னுடைய என்ன செய்யாதுன்னா குறைஞ்சு போகாது. அப்படின்னா நம்பர் 3, மூன்றாவது ஒரு நோவா ஆண்டவர் எஸ்ஸா மாத்துறாரு. எந்த நோவை எஸ்ஸா மாத்துறாருன்னா, எல்லாருக்கும் நோ. யாரு போய் கேட்டாலும் கிடைக்காது. அது யாருக்குமே நடக்காது. எல்லாரும் அங்க இருக்கிற இந்த விதவை தாயினுடைய பானை மட்டும் அங்க வந்து காலியா இல்ல, அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருடைய பானையும் காலியா இருக்குது. எல்லாருமே செத்துத்தான் இருக்காங்க. ஆனா ஒரே ஒருத்தருக்கு மட்டும் இப்ப என்ன வருது அப்படின்னு சொன்னா, அது உங்களுக்கு மட்டும் அது என்ன பண்ணுதுன்னா சாத்தியம். அது உங்களுக்கு மட்டும் சாத்தியம், உங்க குடும்பத்துக்கு மட்டும் சாத்தியம். உங்களை சுத்தி இருக்கிற நிறைய பேர் சொல்லலாம், இல்ல 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 இவங்களும் இதே பிரச்சனையில் தான் கடந்து போயிட்டாங்க, ஆனா அவங்க இன்னைக்கு ஆளே இல்லை. இவங்க இந்த சூழ்நிலை தான் கடந்து போனாங்க, இன்னைக்கு எழும்பவே இல்லை. உங்க கண்ணுக்கு முன்னாடி பிசாசு வந்து கொண்டு வந்து நிறுத்திட்டே இருக்கலாம். இந்த மாதிரி பிரச்சனையில போன எவனுமே எழும்பல, யாருமே வெளியே வரல. எல்லாருக்குமே இது நோ, எல்லாருக்குமே இப்படிதான் அமைஞ்சிருக்குது. எல்லாருக்கும் யாருக்குமே கிடைச்சது இல்லை. இந்த ஆபரேஷன்ல அவங்க இப்படி ஆயிருக்காங்க, இந்த வியாதியில அவங்க இப்படி ஆயிருக்காங்க, இந்த கடன்ல அவங்க இப்படி ஆயிருக்காங்க. உங்க கண்ணுக்கு முன்னாடி திரளான மனிதர்களை பிசாசு கொண்டு வந்து நிறுத்தி சொல்லலாம், இல்ல எல்லாருக்கும் நடந்தது மாதிரி தானே உனக்கு நடக்கும், உனக்கு என்ன ஸ்பெஷலாவா நடக்க போகுது, உனக்கு உன்னுடைய சரீரம் என்ன ஸ்பெஷலாவா இருக்க போகுது? கிடையாது. நான் சொல்றேன், இல்ல, நீங்க உங்களுக்கு ஸ்பெஷலா தான் நடக்கும். உங்களுக்கு ஸ்பெஷலா தான் நடக்கும். எல்லாருக்கும் நடக்கிறது போல அல்ல, உங்களுக்கும் எனக்கும் ஸ்பெஷலா தான் நடக்கும். அவங்களுக்கு நடக்கிறது மாதிரி நடக்காது, உங்களுக்கு ஸ்பெஷலா தான் நடக்கும். சொந்தக்காரங்களுக்கு நடக்கிறது போல நடக்காது, உங்களுக்கு ஸ்பெஷலா தான் நடக்கும். மருத்துவமனையில இருக்கிற அவர்களுக்கு இது ஆமேன் ஆமேன். இஸ்ரவேல் கோசே நாட்டிலே குடியிருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் எகிப்து ஜனங்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை ஆண்டவரால கொண்டு வர முடியும். ஆனால் வித்தியாசப்படுத்துகிறதுக்கு அவருக்கு லேசான காரியம், வித்தியாசப்படுத்துறது அவருக்கு லேசான காரியம். ஹalleluya, ஆமென். முதலாவதாக நம்பர் 1, தொடர்ச்சியான ஒரு நோ இப்ப என்னவா மாறுது அப்படின்னா எஸ். விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இது இந்த மாதம் உங்களுக்கு அப்படியே நடக்க போகுது, தீர்க்க தரிசனமா நடக்க போகிறது. கண்டினியூவா நோ 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 நோன்னு சொன்னது வெகு சீக்கிரத்துல எஸ் 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 எஸ். தட்டி கழிச்சது தட்டி போனது. ஆமென். ஆமென். நம்பர் 2, இரண்டாவது, சில நேரத்தில் ஆண்டவரே நோன்னு சொல்லி வச்சு, நோன்னு நம்முடைய தவறினால், நம்முடைய மீறுதலினால், நம்முடைய முன்னோருடைய மீறுதலினால் ஆண்டவருடைய வாயிலிருந்தே வந்த நோ. கர்த்தர் நினைச்சா கூட இதை செய்ய மாட்டார், கர்த்தர் தான் இதை தடுத்து வச்சிருக்கிறாரு. அந்த நோ இந்த மாதம் இந்த வார்த்தையின்படி எஸ் அப்படின்னு மாறப்போ கர்த்தர் சொல்றாரு, என் இருதயத்தை நீ தொட்டுட்ட, அவ்வளவுதான், நான் உன்னை பிழைக்க வைப்பேன். நினிவேவுக்காக மனஸ்தாபப்பட்ட கர்த்தர் நமக்காக மனஸ்தாபப்படுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்பர் 3, மூன்றாவதாக எல்லாருக்கும் நோ. யாருக்கும் அந்த வாசல் திறக்கல, எல்லாருக்கும் அந்த பூட்டப்பட்டு தான் கிடக்குது. எத்தனையோ பேர் போய் ட்ரை பண்ணாங்க, நடக்கல. ஆனா இப்போ உங்களுக்கு மட்டும் அங்க இருந்து ஒரு சிக்னல் வருது, எஸ், உள்ள வரலாமா. இதுக்கு முன்னாடி இருக்கிற 10 பேருக்கு நோன்னு தான் வந்துச்சு, இதுக்கு 10 பேருக்கு திறக்கவே இல்லை, ரெட் சிக்னல் தான் போடப்பட்டுச்சு. ஆனா நான் நம்புறேன், உங்களுக்கு மட்டும் நீங்க போய் அந்த வாசலுக்கு முன்பாக நிற்பீங்க, நீங்க கர்த்தரை நோக்கி கூப்பிடுவீங்க, சத்தமா ஏசப்பட்ட கேட்பீங்க, ஜெபிக்க கர்த்தர் வைப்பார். உங்களுக்கு ஒரு கிரீன் சிக்னல் கர்த்தர் உங்களுக்காக. கைகளை நன்றாய் தட்டி, கரங்களை நன்றாய் தட்டி, ஆமென் ஆமென் ஆமென்.
நம்பர் 4, நாலாவதாக சீக்கிரமா ஒரு காரியத்தை, லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தினுடைய 5வது வசனத்தை கூட வேகமாய் வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாய் மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படவும் அமிழத்தக்கதாய் நிரப்பினார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே கடற்கரை ஓரத்தில் ஆண்டவர் நடந்து போது அங்க ஒரு படகு இருக்கிறது. அந்த படகு எப்படி இருக்குன்னா ரொம்ப வெறுமையான படகா இருக்கிறது. அப்போ ஆண்டவர் கேட்கிறாரு, இந்த படகு ஏன்பா வெறுமையா இருக்குது, இந்த வலைகளை ஏன் இப்படி அலசிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது அங்க இருந்து அவர்கள் ஒரு பதில் சொல்றாங்க, ஐயரே, ராம் முழுதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. இப்போ இந்த சூழ்நிலை என்ன சூழ்நிலை அப்படின்னா, இங்க மீன் ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்டா நோ அப்படின்றாங்க. இதுல ஏதாவது வருமானம் வருதா? நோ. இது ஏதாவது நடந்துச்சா? நோ. இந்த நோவுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, அவ்வளவு பிரயாசப்பட்டோம், அவ்வளவு முயற்சி எடுத்தோம், கண்ணுக்கு முன்னாடி என்னதான் வந்து நிக்குது அப்படின்னு சொன்னா நோ தான் வந்து நிக்குது. ஆனா கொஞ்ச நேரத்துக்குள்ள வேதம் சொல்லுகிறது, அவர் சொன்னபடியே அவர்களை ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போய் வலையை போட்டார்கள், மிகுதியான மீன்கள். இப்பொழுது இந்த படகுல மீன் இருக்கான்னு கேட்டா எஸ், இந்த படகுல மட்டும் மீன் இல்ல, சைகை காட்டி கூட்டாளிகளை அழித்து மற்ற படகுலையும் 2 படகுகள் மூழ்கத்தக்கதாய் மீன்களை நிரப்பி கொடுத்த அந்த கர்த்தர் இந்த மாதம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வாக்கு கொடுக்கிறார். இத்தனை நாட்களும் முயற்சித்து 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 ஒரே ஒரு வார்த்தை, நோ, என் பிரயாசம் எல்லாம் செலவழிச்சுட்டு, ஐயரே, ராமுழுதும் பிரயாசப்பட்டோம், ராமுழுதும் பிரயாசப்பட்டோம், என்னுடைய தெரிஞ்ச வித்தையெல்லாம் நான் செஞ்சோம், என்னால எவ்வளவு உழைக்க முடியுமோ உழைச்சிட்டேன், எவ்வளவு கஷ்டப்பட முடியுமோ கஷ்டப்பட்டேன், என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணினேன். ஒரு தகப்பனா நான் எப்படி போராடணுமோ போராடினேன், ஒரு தாயா எனக்கு எவ்வளவு பலன் இருக்கோ அவ்வளவு போராடினேன், ஒரு பிள்ளையா நான் எவ்வளவு போராடணுமோ அவ்வளவு போராடினேன். ஆனா இத்தனை போராடியும் நான் திரும்பி பார்த்தா ஒரு நோ இல்லைன்றதை மட்டும்தான் எனக்கு பார்க்கிறேன். இதுக்கு மேல நான் என்ன போராடணும்னு தெரியல, இதுக்கு மேல நான் என்ன செய்யணும்னு தெரியலன்னு அப்படி யோசிச்சுட்டு இருக்கிற ஒவ்வொருத்தரையும் பார்த்து ஏசப்பா பேசுறாரு, இல்ல, இந்த மாதத்துல கர்த்தர் உங்களுடைய நோ அது எஸ் ஆய் மாற்ற போகிறார். கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிற வாக்குத்தத்தம் கர்த்தர் சொல், நீ பிரயாசப்படாத ஒன்றை உனக்கு நான் தருவேன், நீ கஷ்டப்படாத ஒன்றை நான் உனக்கு தருவேன், நீ லகுவாய் சுதந்தரிக்கிறது போல ஒன்றை நான் தருவேன். இதோ நீங்கள் மட்டுமல்ல, அநேகருக்கு உதவி செய்கிற அளவிற்கு. ஹல்லேலூயா. கைகளை தட்டி ஆமென் 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 ஆமென். பிரயாசப்பட்டும் நோ அப்படின்னு சொல்லுகிற காரியத்தை எனக்கு வாய்க்க பண்ணுகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென் ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? சோ இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு ஒரு ரொம்ப அழகான வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. இந்த மாதம் ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த மாதம் எஸ், உங்களுக்கு எதிராக இருக்கிற அத்தனை நோவையும் கர்த்தர் இந்த மாதம் எஸ் அப்படின்னு மாற்ற போகிறார். ஆமென். இந்த மாதம் இத்தனை நாட்களும் இருந்த நோ இந்த மாதம் எஸ் என்று மாறப்போகிறது. 4 விதத்திலே கர்த்தரை மாற்றுவேன் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். நம்பர் 1, முதலாவதாக தொடர்ச்சியான நோ இந்த மாதம் எஸ் என்று மாற போகிறது. தொடர்ச்சியா கண்டினியூவா நோ 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 அப்படின்னு சொன்ன இடத்துல இந்த மாதம் கர்த்தர் எஸ் என்கிற வார்த்தை உங்க காதுகளில் துணிக்கப்படும் போது உங்களுக்கு அது பெரிய சந்தோஷத்தை கொண்டு வர போகிறது. ஆண்டவர் சொன்ன நோ உங்களுக்கு இந்த மாதம் எஸ் என்று மாற்றப்பட போகிறது. எல்லாருக்கும் நோ என்று சொல்லப்பட்ட அந்த இடத்துல உங்களுக்கு இந்த மாதம் எஸ் என்று ஒரு வாசல் உங்களுக்காய் திறக்கப்படுகிறது. நீங்க
பிரயாசப்பட்டும் நோ அப்படின்னு சொல்லி இத்தனை நாட்கள் இழந்தது இந்த மாதம் எஸ் என்று கூட்டாளிகளை வர வைக்கிற அளவிற்கு, பக்கத்தில் இருக்கிறவர்களை நிரப்புகிற அளவிற்கு கர்த்தர் செய்ய போகிறார் என்று நம்புறவங்க கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஆமென். எல்லாரும் கர்த்தர் உங்களை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலத்திலும் உங்கள் ஆத்துமாவை கர்த்தர் நினமுள்ளதாக்குவாராக. அவரை உண்மையாய் உறுதியாய் பற்றி கொண்டவர்கள் உண்மையிலே வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். உங்கள் தலையின் மேல் இருக்கிற அத்தனை சுமைகளும் ஒரு நன்மையாகவே கர்த்தர் மாற்ற போகிறார். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார் என்கிறத நிச்சயமாய் இந்த மாதத்தில் கர்த்தர் உறுதிப்படுத்துவாராக. ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளுக்காக இந்த சத்தம் யாருடைய காதுகளெல்லாம் தொனிக்கிறதோ அங்கெல்லாம் உம்முடைய வல்லமை புறப்படுவதாக, உம்முடைய மகிமை புறப்படுவதாகப்பா. ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி கோடி நன்றி அப்பா. ஆண்டவரே, எங்க பிள்ளைகள் வைத்திருக்கிற காணிக்கைகள், தசம பாகங்கள் ஒவ்வொன்றையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து கர்த்தர் அவர்களை பெருக பண்ணுகிறதற்காக நன்றி. பல மடங்கு ஆண்டவர் பெருக பண்ணுகிறதற்காக ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. உங்க கிருபை தாங்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே.